அன்பான ஒரு உலகம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணையை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம நிகழ்வில் எங்களோடு சென்ற ஆண்டிலிருந்து இணைந்திருக்கின்ற ஐயா ராஜராமன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். நல்லது. மீண்டும் ஒரு முறை இணைந்திருக்கின்றோம். பல விதமான விடயங்களை பேசிக்கொண்டு வருகின்றோம். தாயகத்தில் முதியோர்கள் பராமரிப்புக்கும் இங்கிருக்கின்ற முதியோர்கள் பராமரிப்புக்கும் இருக்கின்ற மாறுபாடுகளும் இதனால் ஏற்படக்கூடிய உளவியல் ரீதியான விடயங்களை குடும்பம் என்றதுதான் மிக அடிப்படை, அந்த சமூகத்தினுடைய அந்த நாட்டினுடைய அடிப்படை அழகாக இருப்பது குடும்பம். குடும்பம் இல்லாம அங்க ஒரு தனி மனிதனோ அல்லது குழுவினரோ தாக்கு பிடிக்கிறதுன்றது பெரிய பெரிய கஷ்டம். அப்ப இதனால அந்த பகுதியில குடும்பம் என்ற அடிப்படை அழகு இருக்கு. அதுவும் எங்களுக்கு விசேஷமானது என்று சொன்னா, தனி குடும்பமாக மாத்திரம் நாங்கள் வாழ்வது கிடையாது, வாழ்ந்தது கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் நாங்க வாழ்ந்திருக்கின்றோம். இப்ப தனித்தனி குடும்பம் என்று ஒருவருக்கும் ஒரு கூரை, ஒரு வளவு, ஒரு வீடு, கட்டடம் இருக்கும். ஆனா அந்த கட்டிடத்துல சுமார் ஒரு 3 சந்ததி அல்லது 4 சந்ததி அந்த பல வீடுகள்ல அல்ல சில வீடுகள்ல வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அங்க நிறைய இருக்கு. அப்படி 4 சந்ததி அல்லது 3 சராசரியா 3 சந்ததி ஒரு வீட்டுல வாழுகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. ஆனா இந்த 4 சந்ததி உள்ள இந்த குடும்பம் அயலில உள்ள இரத்த பாசம், அந்த உறவுகள், நெருங்கிய உறவினர்களோட கிட்டத்தட்ட ஒரு 10ல இருந்து 20, 25 குடும்பங்கள் சேர்ந்ததுதான் அந்த ஒரு பிறப்பிக்கப்பட்ட ஒரு குடும்ப அழகாக வாழுகின்றது. அப்ப கிட்டத்தட்ட அந்த 10, 15, 20 அது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு சொந்தக்காரருக்கு தக்க மாதிரி அது வித்தியாசப்படலாம். அப்ப அந்த கிட்டத்தட்ட ஒரு 10, 15 குடும்பங்கள் சேர்ந்ததுதான் அந்த ஒரு குடும்ப அழகாக இயங்கி கொண்டு வந்த. இதுதான் எங்கட ஊர்களிலே உள்ள கிராமங்கள், நகரங்கள், சமூகங்கள் இயங்குகின்ற முறை. அப்ப அந்த முறை இதுகள் இருக்கும் போது அங்க இந்த வயது போனவர்கள் என்று சொல்லப்படுகின்ற, இப்ப நாங்கள் இதுல முக்கியமாக எடுத்துக்கொண்ட இந்த வயது போன முதியவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த சமூகத்திலே கௌரவமாக, மிகவும் மரியாதைக்குரியவர்களாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப அந்த வீடுகளிலே இருக்கின்ற முதியவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அது நல்ல விடயங்களா இருக்கலாம், கூடாத விடயங்களா இருக்கலாம். என்ன விஷயத்திலையும் அவரே ஒரு வார்த்தை கேட்டுத்தான் அந்த வீட்டில இளையவர்களோ அதுக்கு பொறுப்பானவர்களோ எதையும் செய்ய போவார்கள் இல்லையா. மற்றது ஒரு வீட்டில இருக்கின்ற அந்த முதியவர் என்று சொல்பவர் தன்னுடைய அந்த வீட்டில இருக்கின்ற உரியவர்களுக்கு மாத்திரம் அவர் பெரியவர் அல்ல. சில வீட்டில இருக்கின்ற அந்த முதியவர் என்று சொல்றவர் அந்த குறிச்சிக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 வீடுகள் அல்லது ஒரு அந்த அயல்லே உள்ள ஒரு பெரிய ஒரு தொகுதிக்கு அவர் மரியாதைக்குரிய, கௌரவத்துக்குரிய ஒரு அதாவது பெரிய பதவி என்று அவர் கொடுக்கப்படவில்லை. மனதால அங்கீகரிக்கப்பட்ட, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர்களாக இருக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எல்லா முதியவர்களுக்கும் கிடைக்காவிட்டாலும் சில முதியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்றது. உதாரணமாக அந்த முதியவர்களின் வாழ்க்கை முறையை நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அவர்கள் தங்களுடைய இளம் வயதிலே பெரிய சாதனைகள் செய்தவர்களாக அல்ல கல்வி கற்றவர்களாக இருந்து இளைப்பாறியவர்களாக இருக்கலாம். அல்லது அந்த சமூகத்திலே அந்த குடும்பத்திலே பெரிய கடல் தொழிலோ அல்லது கமத்தொழிலோ செய்து அதுல பெரிய வருமானங்களை ஈட்டி அவர்களுக்கு பல பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகள் பல பேர் இருப்பதனாலே அவருக்கு ஒரு கௌரவமும் ஒரு அந்தஸ்தும் அந்த சமூகம் கொடுத்திருக்கும் இல்லையா. அப்ப இந்த விஷயங்களினால அவர்கள் அந்த சூழலினாலேயும், தனியா வீட்டுல மாத்திரமல்ல, அந்த அயலவர்கள் அந்த சூழலினாலேயும் அவர்கள் கௌரவிக்கப்பட்டு அங்கே இருக்கின்றார்கள். அப்ப இதனால
பல முதியவர்கள் வந்து அங்கே தாங்கள் வயது வந்து விட்டோம் என்று சொல்லி நினைப்பது மிக அருமை. ஏதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நோய்கள் ஏதன் பிரச்சனைகள் வரும்போது அங்க வந்து தாங்கள் வந்து ஏதோ வயது வந்துட்டு சாக போறோமோ அல்லது கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோமோ அப்படி என்று சொல்லி நினைக்கின்றார்கள் இல்லையோ. மற்றும்படி அவர்கள் வந்து அந்த சூழல் வந்து அவர்களுக்கு அந்தஸ்து கொடுக்கிறபடியால, அங்கீகாரம் கொடுப்பது படியால, அவரை கௌரவிப்பதற்கு ஊடாக அவர் வந்து ஒரு வீட்டில் ஒரு கதிரையிலையோ ஒரு சாய்மன கதிரையில் எங்கேயோ இடத்துல இருப்பார்கள். இந்த வயதுல எங்க இருந்தாலும் அவரை நாடி பல பேர் வருவார்கள். அவரை நாடி பல பேர் வந்து கதைப்பது, பேசுவது, ஆலோசனை கேட்பது, அவரோட வந்து ஒரு சின்ன ஒரு தேத்தனியோ ஏதோ ஒரு பலகாரமோ சேர்ந்து சாப்பிட்டுட்டு போறது, அவருக்கு சில சாப்பாடுகளை கொண்டு வந்து கொடுக்க, இப்படி பலவிதமாக அங்க வந்து இந்த வயது வந்த முதியவர்கள் வந்து கனம் பண்ணப்பட்டு நல்ல கௌரவிக்கப்படுகிறார்கள் இல்லையோ. அப்ப இதனால அந்த சூழலில் அந்த வட்டத்திலே வந்து இந்த வயது போனவர்கள் வந்து நான் இதுல பேசிக்கொண்டு வர்ற பல விஷயங்கள் எல்லாமே யுத்தத்துக்கு முந்தின காலத்துல உள்ள எங்களோட ஊர் அமைப்பைத்தான் இதுல வந்து சொல்லுகிறேன். அப்ப அந்த காலகட்டத்திலே வந்து வயது வந்தவர்கள் என்று சொல்பவர்கள் வந்து தங்களுக்கு முதுமா வந்துட்டது, வயது போயிட்டுது என்று சொல்லி நினைப்பதே மிக மிக அருமை. அது என்ன தொழில் செய்பவர்கள், என்ன விதமான ஆட்களாக இருந்தாலும், இப்ப இங்க வந்து மேலத்தேச நாடுகளிலே வந்து அரசாங்கங்கள்ல அல்லது தனியார் கம்பெனிகள்ல வேலை செய்து இத்தனை வேலை பென்ஷன் என்று சொல்லி இங்க வந்து சட்டப்படி எழுதி வச்சுக்கிறார்கள் இல்லையோ. ஆனா எங்களுடைய கிராம தொழில்கள் செய்பவர்கள், அது கம தொழிலா இருக்கலாம், மீன்பிடி தொழிலா இருக்கலாம், மீசன் வேலையா இருக்கலாம், தச்ச வேலை, இப்படி பல தொழில்கள் செய்ப அவர்களுக்கு தங்களால ஏதாவது அவர்கள் பென்ஷனுக்கு போவார், அது மட்டும் வேலை செய்வார்கள் இல்லையோ. பல பேர் வந்து 75-80 வயதுல கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளைக்கோ அல்லது யாருக்கோ ஒரு உதவியாக இருக்கின்ற வேலையை தான் செய்து கொண்டு இருப்பார்கள். அப்ப அங்க வந்து இந்த பென்ஷன் திட்டம்ன்றது அங்க இந்த இவர்களுக்கு இல்லை. சில பேர் வந்து அரசாங்க உத்தியோகம் செய்து பென்ஷன் எடுத்திருந்தாலும் அந்த பென்ஷன் எடுத்ததுக்கு பிறகுதான் அவர்கள் வந்து சுறுசுறுப்பான ஒரு உற்சாகமான வாழ்க்கைய ஆரம்பிக்கிறார்கள் இல்லையோ. பல கொழும்பிலே நிறைய வேலைகள் செய்து பென்ஷன் எடுத்து போட்டு வருபவர்கள் வந்து இப்ப அவர்கள்ட்ட தாராளமாக பென்ஷன் பணம் அல்லது ப்ராவிடன்ட் ஃபண்ட், அந்த ஓய்வு பணங்கள் என்று சொல்லி அவையிட்டே இருக்கு. அந்த பணத்தை கொண்டு வந்து பலர் வந்து ஒரு முதலீடுகளை போட்டு கடல் தொழிலையோ கம தொழிலையோ அல்லது வேறு ஏதாவது பிசினஸ் வர்த்தக தொழிலையோ அந்த பணங்கள் இதுல வந்து சின்ன முதலீடாக போட்டு சில தொழில்களை ஆரம்பிச்சு வேலை செய்கிறார்கள் இல்லையோ. அப்ப அங்க வந்து இப்ப இங்க உள்ள மாதிரி இப்ப இங்க மேலத்தேச நாடுகளிலே பென்ஷன் என்று சொல்லி சொன்னோம் என்று சொல்லி சொன்னா இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமாக இங்க மேலத்தேச நாட்டிலே இந்த பென்ஷன் எடுத்த பிறகு இருக்கின்றது இல்லையா. இந்த பென்ஷன் எடுத்ததுக்கு பிறகு வந்து இப்ப ஒருவர் வந்து மிக உற்சாகமாக ஒரு தொழிற்சாலையிலேயோ அல்லது ஏதோ ஒரு அரச கம்பெனி எங்கேயோ ஒரு இடத்துல வேலை செய்தாருன்னு சொன்னா அவருக்கு வந்து பெரிய ஒரு வேலை பின்னல் இருக்கும். அந்த வேலை செய்யற இடத்துல உள்ள சேர்ந்து வேலை செய்பவர்கள், அந்த வேலை இடத்துல உள்ள தலைவர், சக நண்பர்கள் என்று சொல்லி பல உறவுகள் அவருக்கு வந்து இருக்கும். அடுத்தது வந்து அந்த வேலை செய்யற காலத்துல வந்து அவர் ஒரு காலமும் பல பேர் நோயோ என்றோ ஓய்வெடுத்து வீட்டுல நிற்பதே கிடையாது. எல்லாரும் கூடுதலாக நோய் என்று சொன்னாலும் வேலைக்கு போயிடுவார்கள் இல்லையோ. ஒரு பனடோலோ ஏதோ அவசர கைமருந்துகளை பாவிச்சு அதுகளை செய்து போட்டு வேலைக்கு ஓடிடுவார். அப்ப இவர்கள் இங்க மேலத்தேச நாட்டை பொறுத்தவரையில வந்து இங்கே ஓய்வெடுத்ததுக்கு பிறகு வந்து இந்த வேலைப்பின்னல் எல்லாம் இல்லாம போகிறது. அவரை சுற்றி அந்த தொழிற்சாலையிலேயோ அல்லது வேலை செய்த இடத்திலேயோ இருந்த நட்புகள், உறவுகள், இவைகள் எல்லாம் வந்து முற்றுமுழுதாக இல்லாம போகிறது. அப்ப அவர் வந்து இதுக்கு பிறகுதான் இந்த பென்ஷன் எடுத்த பிறகுதான், உதாரணமாக நாங்க தமிழர் ரெண்டு எடுத்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த தமிழ் வட்டத்திற்குள்ள நட்புகளை உருவாக்கி எடுக்க வேண்டியிருக்கு. சொன்னா அதுவரையும் தொழிலாக இருந்தபடியால தமிழ் வட்டத்திற்குள்ள அவர் போய் பழக செயல்பட நேரங்கள் சக்திகள் இல்லாம இருந்தது இல்லையோ. தங்களோட வேலைகளுடைய அவர்களுடைய முழு நேரங்கள் கவனங்கள் போய்கொண்டிருந்தது. அப்ப அதனால அதுக்கு முதல் அவர்களுக்கு வந்து பெரிய அளவுல பின்னர்கள் குறைவு இல்லையோ.
அப்ப இந்த விஷயத்துல இப்ப இங்க மேலத்தேச நாட்டுல வந்து இந்த ஓய்வு ஊதியம் அல்லது பென்ஷன் என்று வந்ததுக்கு பிறகு உண்மையில நான் வேலை செய்து நான் சந்திச்ச பல பேரை பார்க்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த பென்ஷன் எடுத்ததுக்கு பிறகு விரைவாக முதுமை அடைகிறார்கள், விரைவாக முதுமை நிலைக்கு வந்துடுறார்கள். ஏனென்று சொன்ன அவரை அங்கீகரிக்கிறதுக்கு, அவரை ஒரு அணைக்கிறதுக்கு, அல்ல அவரோட பேசுறதுக்கு அல்லது அவரோட கலந்துரையாடுறதுக்கு எதுக்குமே ஆட்கள் இல்லாம இருக்கின்றது இல்லையா? அப்ப இந்த தனிமை என்று சொல்றது வந்து இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கின்றது. அப்ப உதாரணமாக இப்ப இங்கத்திய அரசுகளை பொறுத்தவரையில் மேலத்தேச நாடுகள், அது டென்மார்க்கா இருக்கலாம், ஜெர்மனி, எந்த நாடுகளாக இருக்கலாம், இங்கத்திய அரசுகளை பொறுத்தவரையில வந்து அவர்களுடைய வைத்திய அனுபவங்கள், வைத்தியசாலைகள் சம்பந்தமாக அல்லது ஒரு ஆளின் சுகாதாரம், ஆரோக்கியம் சம்பந்தமாக இந்த அரசுகள் வந்து முக்கியமான முழு பொறுப்பையும் தாங்களே எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இல்லையா? இங்கத்திய வைத்தியசாலைகள் எல்லாம் இலவசமாக வைத்தியங்கள் செய்கிறார்கள் இல்லையா? இப்ப மருந்துகள் கூட ஒரு பகுதி நாங்கள் வந்து எங்கட காசுல வேண்டும், மற்றும் பகுதி அந்த அரசாங்க பகுதியை அதுல பெரிய அளவு புறப்படுகின்றார்கள். அப்ப இதனால இந்த ஆரோக்கியமாக மனிதர்கள் வாழ்வது என்பது வந்து இந்த சமூகத்தினுடைய வரவு செலவில வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா? அப்ப இதனால இங்க உள்ள பாராளுமன்றங்கள், அரசாங்கங்கள், அரச ஆரோக்கிய வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பா இருக்கின்ற மந்திரிமார்ல இருந்து அதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இருந்து எல்லோருமே ஆக்களை வந்து முதுமைக்கு போக விடாம, அதாவது வருத்தங்கள் என்று சொல்லி சோர்ந்து போக விடாம வச்சுக்கிறதுக்காகத்தான் முயற்சி செய்கிறார்கள் இல்லையா? அப்ப இதனால இங்க வந்து நிறைய காசை வந்து ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். தங்களோட வரவு செலவு திட்டத்திலேயே இங்க நிறைய காசை வந்து ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த பென்ஷன் எடுத்த பிறகு அல்லது இப்ப இளம் வயதுல கூட சில பேர் வந்து ஏதன் விபத்துகள், அது வேலையிடத்திலையும் இருக்கலாம், வெளியிடத்திலையும் ஏதன் விபத்துகள் வந்து அரைகுறை மனிதர்களாக மாறுகின்ற தன்மைகள் வரும்போது அவர்களும், அதாவது அந்த பென்ஷன் வயதுக்கு முந்தின பென்ஷன் என்று சொல்லி பல பேர் பென்ஷன் எடுத்திருக்கிறார்கள் இல்லையோ? இவர்கள் எல்லாரையும் ஏதோ ஒரு விதத்துல இணைச்சு சுறுசுறுப்பா வைத்துக்கிறதுக்காக இங்க வந்து பல நாடுகள்ல வந்து அரசுகள் வந்து நிறைய காசை செலவழித்து இவர்களுக்காக சில நிறுவனங்களை பொழுதுபோக்கு விடயத்துல இருந்து இப்ப டென்மார்க்க பொறுத்தவரையில வந்து இப்படி வயது வந்த ஆக்களுக்கு வந்து இங்க வந்து வயது வந்தவர்களுக்குரிய சங்கம் வந்து பெரிய அளவுல அரசாங்கமும் வைத்திருக்கு. அதே நேரத்துல அரசாங்கத்தின் பணத்தை எடுத்து தனியாக்களும் வைத்திருக்கின்றார். அப்ப இந்த விடங்களிலே வந்து அவர்கள் வந்து முக்கியமாக தனியாக இருக்க ஆக்களை விடாம அவர்களை வந்து இணைச்சு சேர்த்து விடுவது, சேர்த்து வச்சிருப்பது. இப்ப உதாரணமாக முக்கியமாக வருஷங்கள்ல வர்ற கொண்டாட்டங்கள், இப்ப கிறிஸ்துமஸ் என்று சொல்லப்படுற புது வருஷம் அல்லது இப்ப உயிர்த்த ஞாயிறு, இது இவர்களுடைய முக்கிய புனிதமான கொண்டாட்டங்கள் இல்லையோ? இந்த கொண்டாட்டங்கள் நாட்களிலே வந்து இவர்கள் எல்லாரையும் சேர்த்து இணைச்சு ஒன்றாக இருந்து சாப்பிடுவது. இப்ப 100 பேர் 200 பேர் 300 பேர் கூட சில இடங்களிலே இருந்து சேர்ந்து ஒன்றாக இருந்து அன்றைக்கு சாப்பிடுவார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லையோ? அப்ப இந்த விதமாக இவர்களை வந்து தனிமையில இருக்க விடாம, தனிமை என்று சொல்றது வந்து அந்த தனிமையில இருப்பவர்கள் வந்து மிக விரைவாக சுயீனமாகிறார்கள், வருத்தக்காரராகிறார்கள் அல்லது பலவீனம் அடைந்து போகிறார்கள். அவர்கள் வந்து முதுமையை குயிக்காக பெற்றுக் கொள்கிறார்கள். இது வந்து இங்க வைத்தியசாலை ஆராய்ச்சியில கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையோ? அப்ப இங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஆள் வந்து நோயானால் அல்லது இப்படியான தனிமை பிரச்சனைகள் இருந்தால் அரசாங்கத்துக்கு செலவு பக்கம்தான் கூட. என்ற அரசாங்கம் தான் இவர்கள் வந்து வருத்தம் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில போய் இருந்தால் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற 1 கிழமையோ 2 கிழமையோ அந்த இடத்துக்கு அரசாங்க காசு தானே. அப்ப அந்த 1 கிழமை 2 கிழமைக்கு வந்து அந்த இவர்கள் போய் அங்க இருந்து வைத்தியங்கள் செய்து வரும் மட்டும் அரசாங்கத்தின் வரவு செலவு பக்கம் கூட என்ன. அப்ப இதனால இங்க வந்து பல்கலைக்கழக மட்டத்துல, வைத்தியசாலை மட்டத்துல வந்து ஆய்வுகள் செய்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னா, அதாவது சில நோய்கள் வந்து ஒரு மனிதன் தனிமையில இருக்கிறதாலையும், முயற்சிகள் ஒன்றும் இல்லாம இருக்கிறதாலையும், உறவுகள் நட்புகள் இல்லாம இருக்கிறதாலையும் வருகிறது என்று சொல்லி இங்க ஆய்வுகள் சொல்லி இருக்கு.
அப்ப இந்த ஆய்வுகள் சொல்றபடியால அவர்கள் வந்து இந்த வருமுன் காப்போன் என்று சொல்லி இப்ப எங்கிற தமிழ்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்றது இல்லையோ, அதாவது வருத்தங்கள் இப்படியான பெரிய நோய்களுக்கு வர முன்னே அவர்களை வந்து உஷார்படுத்துறது, அவர்களை வந்து திடகாத்திரமா வச்சுக்கிறது. அப்ப உதாரணமாக இங்கேயே பல நேரங்கள்ல வந்து இங்கே உள்ள பாராளுமன்றத்திலே வந்து பேசும்போது விவாதிக்கும் போது பல பேர் அதை வந்து கூறுவார்கள் என்னன்னு சொன்னா, அதாவது குடும்ப வைத்தியர் என்று சொல்லுபவர்கள் வந்து வெறும் மருந்துகளுக்கு ரிசிப்ட் கொடுத்த சிட்டை கொடுக்க கூடாது, மருந்துகள் மாத்திரம் எழுதி சிட்டைகள் பல பேருக்கு கண்டபடி எழுதி கொடுக்க கூடாது. அந்த சிட்டைகள்ல வந்து இவர்கள் இனிமேல் வந்து இந்த மோசோன் சென்டர் என்று சொல்ற இங்க உள்ள எக்ஸசைஸ் செய்யற இடங்களிலோ அல்லது ஸ்விம்மிங், அதாவது நீச்சல் தடாகங்களுக்கு போறது அல்லது ஏதேனும் ஆக்களோட சேர்ந்து இதுகளுக்கு அந்த டாக்டர் வந்து துண்டு எழுதி கொடுக்கணும். அப்ப டாக்டர் துண்டு எழுதி கொடுத்தா அதுகள் வந்து அவருக்கு இலவசம் என்ற மாதிரி இல்லையா, அது அரசாங்க செலவில். இங்க பல வயது வந்தவர்கள் வந்து பொருளாதார பிரச்சனையோட இருக்கிறார்கள் இல்லையோ, அப்ப அவர்கள் வந்து சுயமாக இந்த காசு கட்டி இப்படியான ஓய்வு நேர செயல்பாடுகளுக்கு போறதுக்கு அவர்களால் இயலாம இருக்கின்றது இல்லையா. அப்ப அந்த பொருளாதார பிரச்சனை இருக்கிறதாலேயே பல பேர் வந்து விரைவாக நோய்வாய்ப்படுறதுக்குரிய தன்மை இருக்கு. அப்ப இதனால இங்க வந்து சில வேளையில சொல்லுகிறாரு, அதாவது மருந்து குளிசைகளுக்கு மாத்திரம் அந்த வைத்தியர்கள் வந்து துண்டு எழுதி கொடுக்காம இப்படி உற்சாகமாக இருக்கிறதுக்குரிய விடயங்களுக்கு துண்டுகள் எழுதி கொடுங்க. அந்த துண்டுகளை வச்சு அவர்கள் வந்து இலவசமாக போய் அந்த நீச்சல் தடாகமோ அல்லது எதுவும் பந்தடிக்கிறதோ தங்களுக்கு ஓய்வு நேர விஷயத்துக்கு போய் செய்யறதுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி இங்க கூறுகிறார். இது முக்கியமான மேலோட்டமான ஒரு விஷயம். ஆனா இப்ப நாங்க ஆரம்பித்த விஷயத்துல வந்து எங்கட கலாச்சாரத்துக்கும் இங்கத்திய கலாச்சாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு முக்கியமா ஒரு திரும்பி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, இப்ப இங்கத்திய கலாச்சாரத்தை பல பேர் எங்களை எல்லாருக்குமே தெரியும், இது வந்து தொழிற்சாலை கலாச்சாரம். இங்க வந்து எங்கட ஊர் மாதிரி இந்த பரம்பரையாக என்ன தொழிலை செய்தோமோ, அம்மா அப்பா இவர்கள் வந்து என்ன தொழிலை செய்தார்களோ அதை நாங்க பரம்பரையாக செய்கின்ற தன்மை எங்கட சமூகத்துல அங்க வந்து பரவலாக இருக்குன்னு. அதுக்காக எல்லாரும் அப்படி செய்யணும் இல்லை. ஏனென்று சொன்னா அங்க கல்வி என்ற ஒன்று வந்தபடியால கல்வியை பெற்றுக்கொள்வதற்கூடாக எவரும் இந்த வேலையை மாற்றி அமைக்கலாம். சர்டிபிகேட்டை வச்சு புது புது தொழில்களுக்கு புது புது தளங்களுக்கு போகலாம் இல்லையா, அது அங்க இருக்கு. ஆனா இங்க வந்து அந்த அடித்தளம் பரம்பரையாக இருந்து வந்த இந்த கமத்தொழில், மீன்பிடி தொழில், மற்ற தொழில்கள் எல்லாமே ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய தொழில்நுட்ப கல்லூரிகள்லயோ அல்லது பல்கலைக்கழகங்கள்லயோ அங்க போய் கற்று அதுல சர்டிபிகேட், அதுல ஒரு பரீட்சை வைத்து அந்த பரீட்சையில பாஸ் பண்ணினால்தான் அந்த தொழில்களை அவர்கள் செய்யலாம் இல்லையோ. இப்ப உதாரணமா இங்க உள்ள கமத்தொழில் கூட, கமத்தொழில் வந்து நாங்க மேலோட்டமாக இங்க பேசுகிறோம் இல்லையோ, அந்த கமத்தொழில அவர் வந்து லைசன்ஸ் எடுத்து அதுக்குரிய அனுமதி எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னா அந்த கமத்தொழில் பாடசாலையில போய் அவர்கள் படித்திருக்கோம். அந்த கமத்தொழில் பாடசாலையில போய் அவர்கள் சர்டிபிகேட் எடுத்து வச்சிருக்கணும் இல்லையோ. அந்த குவாலிபிகேஷன் இருந்தால்தான், அவருக்குரிய தகுதி இருந்தால்தான் ஒரு மாடு வளர்க்கிறதோ, ஆடு வளர்க்கிறதோ, பண்டி வளர்க்கிறதோ அல்லது விவசாயம் செய்யறதோ, மீன்பிடி தொழில் செய்யறதோ, இப்படி பல தொழில்களுக்கு வந்து அந்த குவாலிபிகேஷன் இங்க வந்து தேவைப்படுகின்றது இல்லையோ. அப்ப இது இந்த முறையாக இந்த இங்க உள்ள எல்லா தொழிலையுமே இயந்திரங்கள் இல்லாம இயங்க இயலாது. இயந்திரம் இல்லாம எந்த தொழிலும் இல்லையா. அது இப்ப நவீன காலத்துல வந்து தொழில்நுட்ப இயந்திரங்கள் இப்ப வந்திருந்தபடியால அதுக்கு மிகவும் அந்த டெக்னிக்கலான தொழில்நுட்ப ரீதியான அறிவே தேவை. இப்ப கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அமெரிக்க தெரிஞ்சாதான் அந்த ஆடு வளர்க்கிற, மாடு வளர்க்கிற இப்படியான பல விஷயங்களை செய்ய வேண்டிய தன்மை இப்ப உருவாகி இருக்கு இல்லையோ. அப்ப இதனால இங்க வந்து கன விஷயங்கள் வந்து தொழில் சாலை என்ற அடித்தளத்திலிருந்து கட்டி எழுப்பப்பட்டபடியினால எல்லாமே படிக்க வேணும், குவாலிபிகேஷன் இருக்க வேணும், அதை வச்சுக்கொண்டு வேலை செய்யலாம். அந்த இதுக்கு வந்து பழைய காலத்திலே வந்து இந்த பழைய தொழிற்சாலை கலாச்சாரத்திலே வந்து இந்த தொழிலாளர்களுக்கு கன உரிமைகள் இருக்கவில்லை.
1700 800 அப்ப அப்பதான் இந்த தொழிற்சாலை ஆரம்பிச்சது. அந்த 1700 800 வந்து இந்த தொழிற்சாலையில உள்ளவர்கள் வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து வயது போனவர் எல்லாரையும் வந்து தங்களோட தொழிற்சாலையை கூப்பிட்டு வேலை செய்விப்பார்கள். கிட்டத்தட்ட 18 மணித்தியாலம் 20 மணித்தியாலம் கூட பல பேரை வந்து வேலை செய்விப்பார்கள். ஆனா அவர்களுக்கு போதிய சம்பளம் இல்லை, போதிய வசதிகளும் இல்லை. முதலாளி சொன்னா அதை செய்யதே ஆக வேணும் என்ற ரீதியில தான். அப்ப இதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு தொழிற்சங்க போராட்டங்கள் தொழிற்சங்கள்ன்றது உருவாக்கி இன்றைக்கு உள்ள நவீன சமூகம் வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. அப்ப இந்த நவீன சமூகத்துல வந்து இங்க வந்து என்ன செய்திருக்கிறார்கள், இந்த சமூகத்தையே ஒரு வயதுக்கு தக்க மாதிரி, அதாவது நாங்க வந்து முதல்ல வந்து டெவலப்மெண்டல் சைக்காலஜி பருவ உளவியல் என்று சொல்லி நாங்க ஒரு பேசினாங்க. அந்த பருவங்களை வச்சு இந்த சமூகத்தை பிரிச்சு வச்சுக்கிறார்கள் இல்லையோ. அதாவது இளம் பெண்ணும் இளம் ஆணும் இருந்து அவர்களுக்கு குழந்தைகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கென்று தனியான ஒரு கட்டிடங்கள் இருக்கும். அந்த கட்டிடங்கள்ல அவர்கள் தான் கூடுதலாக வாடகைக்கு எடுத்து இருப்பார்கள். அல்ல அந்த கட்டிடம் முழுக்க அவர்களுடையதாகவே இருக்கும் இல்லையோ. இப்ப இளம் பிள்ளைகள் பாடசாலை பல்கலைக்கழகம் இங்க படிச்சு கொண்டு இளம் பிள்ளைகள்னு சொன்னா அவர்களுக்கு தனியான கட்டிடங்கள், தனியான இடத்துலதான் அவர்களுக்கு இடங்கள் கொடுப்பார்கள். அங்கதான் அவர்கள் போய் இருந்து சந்தோஷமா இருக்கலாம், அல்லது அந்த வாடகைக்கு அந்த வீடுகள்ல இருக்கலாம் இல்லையோ. அடுத்த பென்ஷன் எடுத்து வந்த பிறகு அவர்களுக்கு வேற தளத்துக்கு போகணும் இல்லையோ, வேற கட்டிடங்களுக்கு போயிடணும் இல்லையோ. அந்த வயது முதிர்ந்தவர்கள் அல்லது பென்ஷன் எடுத்த இவர்களுக்கு தனியான கட்டிடங்களை வைத்திருக்கிறார்கள். என்னன்னு சொன்னா இந்த இளம் பிள்ளை குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் உள்ள கட்டிடங்கள்ல இருந்தார்கள் என்று சொன்னா இந்த குழந்தை பிள்ளைகளுடைய சத்தங்கள் பிரச்சனையில அவர்களால தாங்கலாம். அப்ப அதனால அவர்களுடைய நித்திரைகள் அவர்களுடைய அமைதிகள் எல்லாம் குழம்பி போறதுக்கு இடம் இருக்குன்னு. அப்ப இதனால அந்த இளம் குடும்பங்களோட பிள்ளைகளோட இருக்கிற குடும்பங்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து இந்த வயது போனவர்கள் முதியவர்களை வந்து இருப்பதற்கு அனுமதிப்பது குறைவு. அதுக்காக இல்லாமல் இல்லை இருக்கிறார்கள். இங்க அரசியல் சட்ட விளக்கத்தின்படி, சமூக சட்ட விளக்கத்தின்படி இவை வயதுக்குரிய முறையில ஒரு தரம் பிரிச்சு எடுக்கப்பட வேணும். இதே மாதிரி தான் இப்ப சில நேரங்கள்ல நாங்க நுணுக்கமாக பார்த்தோம் என்று சொன்னா சில நோய்களுக்கு தக்க மாதிரியே தனித்தனி கட்டிடங்களை வச்சுக்கிறார்கள் இல்லையோ. இப்ப சில நோய் உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கென்ற தனி சங்கங்கள் இருக்கீங்க. அந்த சங்கங்கள் கூட தங்களுக்கென்ற கட்டிடங்கள் இதுகளை வந்து வச்சிருந்து தங்களுடைய ஆக்களை அந்த இடங்கள்ல இருந்து ஒரு ஆள் தன் நோய் அனுபவங்கள் இதுகளை பேசி கதைச்சு தைரியமாக இருக்கிறதுக்காக அப்படியும் உதவி செய்து வச்சு. அப்ப இவர்கள் வந்து ஒரு வேறொரு விதமாக, அதாவது குடும்பம் உறவென்று நாங்கள் எங்கட சமூகத்துல எதை உயர்த்தி பிடிச்சோமோ அது வந்து இங்க நொறுங்கி போச்சு, அது வந்து இங்க உடைஞ்சு போச்சு இல்லையோ. அது இந்த தொழிற்சாலை கலாச்சாரத்தினால அதுக்கு பிறகு வந்த முன்னேற்றங்களினால இங்க வந்து ஏற்பட்டது. ஆனா அந்த சமூகம் வந்து இன்றைக்கு வந்து தனி ஒரு ஆண் பெண் அவைக்குரிய பிள்ளைகள் இதுதான் அந்த இங்க வந்து மிஞ்சி இருக்கு. இது மாத்திரம்தான் அந்த குடும்ப அழகென்று சொல்லக்கூடிய அளவுக்கு எஞ்சி போய் இங்க வந்து இருக்கு. அந்த எஞ்சி இருக்கிற இந்த குடும்ப கூட 4ஆம் தேதியில நீங்க பாத்தீங்கன்னா அது தொலைக்காட்சியில பத்திரிகை எல்லா இடத்துலையும் தெரியும். அதே ஈடாட்டம் கண்டு கொண்டு இருக்கு. அதுவும் ஒரு நிச்சயமாக நிரந்தரமானதாக இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை கிடைக்கு மட்டும் ஒரு ஆணோட இருப்பாள், அதுக்கு பிறகு வேற யாரோ ஒரு ஆணோட போய் அடுத்த குழந்தையை பெற்றுக் கொள்வாள் இல்லையோ. அப்ப இந்த விதமாக நிரந்தரமா இப்ப எங்கட சமூகத்துல வந்து நாங்க இன்னுமே இங்க வந்தாலும் இன்னுமே ஒரு ஒழுக்க முறைய வச்சுக்கிறோம். ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் திருமணம் செய்தால் சாகும் மட்டும், அது இன்பத்திலையும் துன்பத்திலையும் நீங்க கணவன் மனைவி, நீங்க குடும்பம் என்ற மாதிரி ஒரு எட்டிலே எழுதப்படாத சட்டம் தான் இது. இது ஒரு ஒழுக்க விதி, ஒரு ஒழுக்க நியதியாக வச்சுக்கிறோம் இல்லையா. அந்த ஒழுக்க நியதி வந்து இப்ப நாங்க வந்து இன்னுமே வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப உதாரணமாக இப்ப நாங்களே இங்க பல பேர் வந்து கணவனை இழந்தோ மனைவியை இழந்தோ இருக்கிற ஆக்கள் வந்து திருப்பி இன்னொரு பெண்ணோடைய இன்னொரு ஆணோடைய சேர்வன்றது பல அபூர்வம். ஆனா இப்ப இங்க இந்த மேலத்தேச இந்த நாடுகளை பொறுத்தவரையில வந்து இவர்கள் வந்து தனியாக ஒரு காலம் இருக்க மாட்டார்கள். எப்பவும் இன்னொரு பார்ட்னரை, தனக்குரிய சோடிய எப்பவும் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறார். அது பென்ஷன் எடுத்த பிறகண்டல்ல, அதுக்கு முதலியே கூட
தங்களுக்கு மனம் இணைஞ்சு போக முடியல, தங்களால மனம் இணைஞ்சு வாழ முடியல என்று சொன்னாலே அவர்கள் வந்து விலத்தி போய் வேற வேற சோடிகளை புது புது சோடிகளை சேர்த்து இணைச்சு அப்ப இதுகள் எல்லாத்துக்கும் இந்த சமூகம் வந்து இடம் கொடுக்குது, சட்டப்படி இடம் கொடுக்குது. இது வந்து ஏதோ பிழையான விஷயம், சமூகத்துக்கு உதவாத விஷயம் அல்ல, இது ஒரு அதாவது மக்களால் ஏற்க முடியாத விஷயம் இங்க இல்லை. இது எல்லாமே சட்டத்தால ஏற்கப்பட்டிருக்கு, சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இல்லையோ. அப்ப இந்த விடயங்கள் ஏன்னா இந்த எல்லா சட்டங்களும் இத இன்னும் ஒரு நுணுக்கமாக பார்த்தோம் என்று சொன்னா, இப்ப இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஏதோ தொழிற்சாலையிலயோ இங்க ஒரு கந்தோர்லயோ வேலை செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இவர்கள் வந்து தொழிற்சாலைக்கும் கந்தோருக்கும் லீவ் எடுக்காம வரவும், ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வர வேணும். இதுதான் அங்க அடிப்படையான விடயமாக இருக்கு. அவர்களுக்கு இந்த தொழிற்சாலை இங்கே கிடைக்கிற பொருளை சந்தைப்படுத்தணும், அதாவது உலக சந்தைக்கு அனுப்பணும் இல்லையோ. அதாவது இப்ப உதாரணமாக ஊர்ல சுண்ணாகமோ சாவச்சேரியோ சன்கானியோ பண்றது இப்படி அந்த ஒவ்வொரு இடங்களுக்கு ஒரு சந்தை இருக்கும். ஒரு 15-20 கிராமங்கள் சின்ன நகரத்துக்கு ஒரு பெரிய சந்தை இருக்கும். அங்கதான் எல்லா காய்கறி பொருள்ல இருந்து எல்லா பொருளும் வந்து கூடும். அந்த இடத்துலதான் அது வந்து வியாபாரம் நடக்கும் இல்லையா. ஆனா இங்க வந்து இவர்களை பொறுத்தவரையில வந்து எல்லாம் தொழிற்சாலையில உற்பத்தி செய்யற பொருட்களாக இருக்கின்றபடியால இந்த பொருட்கள் வந்து உலக மார்க்கெட், உலக சந்தை என்று சொல்லப்படுற இதுலதான் வியாபாரம் செய்யப்படுகின்றது. அப்ப அந்த பொருட்களை செய்கின்ற இந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரவும். ஏன்னா சில தொழிற்சாலைகள்ல அல்லது வேலை செய்கிற இடங்களிலே வந்து யாராவது ஒருவர் போகவில்லை, அவருக்குரிய மாற்று தொழிலாளர் இல்லை என்று சொன்னா கிட்டத்தட்ட 5 பேர் 8 பேர் வேலை இல்லாம இருப்பார்கள். ஏன்னா இவர் செய்து அந்த வேலையை முடிச்சாதான் அங்கால மற்றவர்கள் தொடரலாம், அந்த உற்பத்திய பொருளை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம் இல்லையோ. அப்ப இடையில உள்ள ஒருவர் வந்து முக்கியமான ஒருவர் வந்து சுயினம் வந்து ஒரு நாள் போகவில்லை 2 நாள் போகவில்லை என்றால் அவருக்கு எத்தனை மில்லியன் கணக்குல நட்டம், இவ்வளவு மில்லியன் கணக்குல இப்படியான பிரச்சனைகள் வரப்பா. இப்ப இதனால இங்க வந்து குடும்ப அலகன்றதை பிரிச்சபடியால இங்க வயது வந்த மக்கள் எல்லோருக்குமே அரசாங்கம் தான் பொறுப்பா இருக்கு. அது உள்ளூர் அரசாங்கத்துல இருந்து மத்திய அரசாங்கம் வரையும் அவர்கள் தான் பொறுப்படுத்தி இந்த வயது வந்தவர்களை பராமரிக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப இங்க வந்து இன்னும் ஒரு விஷயத்தையும் செய்து வைத்திருக்கிறார்கள். தனியாக இருப்பவர்களும் இதுல லைசன்ஸ் எடுத்து, அதாவது அரசாங்கத்திட்ட அனுமதி எடுத்து அரசாங்கத்தில இருந்து நிதியை பெற்று அந்த நிதியை வச்சு கொண்டும் தனியாகவும் இங்க வந்து இந்த வயது கௌரவ பிரஜைகளை பராமரிக்கிறது, செயல்படுத்துறது, அவை ஆக்டிவா வச்சுக்கிறது, சுறுசுறுப்பா வச்சுக்கிற வேலையை இங்க செய்யலாம். அப்ப இங்க 2 வகையான முறையில இந்த வயதுபவர்கள் வந்து பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா இதுல இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல போய் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா எல்லாரும் நல்லொரு சந்தோஷமாக தங்களுடைய கடைசி காலத்தை வாழ்பவர்களாக எடுக்கலாம். அது கிடைக்காம இருப்பவர்கள் தான் இப்ப சில பேர் வந்து வயது போன பிறகு தங்களுடைய பிள்ளைகளோட இருக்க வேணும் என்றதுக்காக இருக்கிறார்கள் இல்லையோ. அவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் வேதனைகள் படுறதை நாங்கள் இடையிடையில கேள்விப்படுகின்றோம். இந்த விதமாக 2 விதமான விஷயம் இருக்கின்றது. மற்ற இப்ப இதுல வந்து நாங்க வந்து யுத்தத்துக்கு பிந்தின எங்கட தமிழ் ஈழத்தை பற்றி நாங்க இன்றைக்கு பேசவில்லை. அடுத்த முறை நேரம் இருந்து அதை நாங்க தொடரலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நல்ல சிறப்பு. இன்றைய இந்த விடயமானது பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். மனோதத்துவ ரீதியாக பிள்ளைகள் பராமரிக்கின்றவர்களும் சரி அல்லது முதியோர் வாழ்க்கையும் சரி இதை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் பலர்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய இந்த கருத்தாடல்களை உளவியல் நிபுணர் கருதமானவர்கள் இதை கொண்டு வந்து பகிர்ந்திருந்தார். நன்றி. உண்மையிலேயே பல விடயங்களை இன்னும் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம். அந்த நிலையில் இன்றைய மருத்துவர் நாம் நிகழ்விலே எங்களுக்கு அனுசரணை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம் மருத்துவர் நாம் அனுசரணை வழங்கியவர்களோடு இன்றைய இந்த மருத்துவர் நாம நிகழ்வுக்கான தொழில்நுட்ப உதவியையும் டென்மார்க்கிலே முழுமையான தொழில்நுட்ப விடயங்களை செய்த கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி. நல்லவர்களே, அடுத்த மருத்துவர் நாம் நிகழ்வில் இணைந்து முறை விடைபெறுவோம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம்
ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வழங்கல், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 002441309103. கை தொலைபேசி 0041622051651624. முதியோர் பராமரிப்புக்கு இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.